திருச்சியில் பிரம்மாண்ட நூலகம் 250 கோடியில் நடைபெறும் கட்டுமானம் திட்டமிட்டபடி திறக்கப்படுமா? திருச்சி மன்னார்புரத்தில் பொதுப்பணித்துறை சார்பில் 290 கோடி ரூபாய் செலவில் காமராஜர் பிரம்மாண்ட நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் அமைக்கப்பட்டு வருகிறது. கடந்த 2025 ஏப்ரல் மாதம் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் 2026 செப்டம்பர் மாதத்தில் நிறைவடைய திட்டமிடப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் பணிகள் வேகமாக நடைபெற்றதால் திட்டமிட்ட காலத்துக்கு முன்பாகவே திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தேர்தல் காரணமாக கட்டுமான பணிகளில் மந்த நிலை ஏற்பட்டது. தேர்தல் முடிந்த பின்னரும் இன்னும் பணிகள் முழு வீச்சில் நடைபெறவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மீதமுள்ள சில மாதங்களுக்குள் திட்டத்தை நிறைவு செய்வது சவாலாக இருக்கும் என்ற ஐயம் எழுந்திருக்கிறது. தேர்தல் காலத்தில் தொழிலாளர்கள் பற்றாக்குறை காரணமாகவே பணிகள் தாமதமடைந்ததாக இதுகுறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். தற்போது கூடுதல் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் கட்டுமானம், கூரை அமைப்பு மற்றும் உள்கட்டமைப்பு ஆகிய பணிகள் ஒரே நேரத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கின்றனர். சுமார் 1.97 லட்சம் சதுர அடியில் 7 தளங்களுடன் உருவாகும் இந்த வளாகத்தில் 1000 பேர் அமரும் அரங்கம், அறிவியல் மையம், குழந்தைகள் நூலகம், டிஜிட்டல் நூலகம், செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சி மையம், ரோபோட்டிக்ஸ் மற்றும் கேமிங் மண்டலம், ஆராய்ச்சி மையம் உள்ளிட்ட பல்வேறு நவீன வசதிகள் இடம்பெற உள்ளன. தமிழ் மற்றும் ஆங்கில இலக்கிய காப்பகங்கள், அரிய கையெழுத்து பிரதிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு வசதிகள் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி மையங்களும் இங்கு அமைக்கப்பட உள்ளன. தமிழ்நாட்டின் முக்கிய அறிவுசார் மையமாக உருவாகும் காமராஜர் நூலக திட்டம் பணிகள் வேகமடைந்தால் மட்டுமே உரிய காலத்திற்குள் நிறைவேறும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது.